அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹலிமா அம்மையாரின் வீட்டில் பரக்கத் ஏற்படுதல். அரபகத்தில் கடும் வறட்சி நிலவிய காலம். பனு சாது கோத்திரத்தாரின் பெண்கள் குழந்தைகளை ஏற்று வளர்ப்பதற்காகவும் புனித மக்கா வந்திருந்தனர். அவர்களில் ஹலிமா சாதியாவும் தம் கணவர் ஹாரிஸ் பின் அப்துல் உஸாவுடன் மெலிந்த ஒட்டகத்தில் பயணித்து வந்திருந்தார். வந்த பெண்கள் அனைவரும் வசதி படைத்த வீட்டாரின் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டனர். ஹலிமா அவர்களுக்கு ஒரு குழந்தையுமே கிடைக்காத நிலையில் அப்துல் முத்தலிபின் பேரர் முஹம்மது பின் அப்துல்லா என்பவர் தந்தை இல்லாத அனாதை என்பதை தெரிய வந்தது. குழந்தை வளர்ப்பதற்கான கூலி தரும் தந்தை இல்லாத அனாதை என்பதால் எவருமே அக்குழந்தையை ஏற்க முன்வரவில்லை. குழந்தை ஏதும் கிடைக்காததால் என்ன செய்வதென சஞ்சலமடைந்த ஹலிமா தம் கணவருடன் ஆலோசித்து முடிவாக இக்குழந்தையை வாங்கி கொண்டார். மக்கா வருகையில் எல்லா ஒட்டகங்களுக்கு பின்னால் வந்த ஹலிமாவின் ஒட்டகம் இப்பொழுது அனைவரையும் முந்திக்கொண்டு வேகமாக ஓடியது. வீடு வந்ததும் சரியான தீவனமின்றி சூம்பி போயிருந்த ஆட்டின் பால் மடியிலிருந்து பால் சுரந்து வலிந்து கொண்டிருப்பதை கண்டு பேரானந்தம் கொண்டு பாலை கறந்து கணவரும் மனைவியும் வயிறார நிறைய குடித்தார்கள். குழந்தை முஹம்மதின் வருகையால் அனுதினமும் அனைத்திலும் அபிவிருத்தியை கண்டு மகிழ்ந்தார்கள் ஹலிமா. வறட்சி நிலவிய அக்காலகட்டத்திலும் ஹலிமாவின் வீட்டில் குதூகலத்திற்கு குறைவில்லை. அவ்வூராரினர் தமது மெய்ப்பாளரிடம் ஹலிமாவின் ஆடுகள் மேய்கின்ற பகுதியில் தமது ஆடுகளை மேய்க்கும்படி சொல்லி அனுப்பினார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். அலி ரலியல்லாஹு அவர்களின் வலி குணமாகுதல். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, ஒருமுறை எனக்கு கடினமான வலி ஏற்பட்டு அதனால் நான் இறந்து விடுவேனோ என எண்ணினேன். இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்றேன். அப்போது நபி அவர்கள், யா அல்லாஹ், இவரை சுகப்படுத்துவாயாக என்றார்கள். அந்த நொடியிலேயே எனது வலி மறைந்தது. அதன் பிறகு இன்று வரை அந்த வலி எனக்கு ஏற்படவே இல்லை என்று கூறினார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தாயாரிடம் அன்பாக நடந்து கொள்ளுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வந்த ஒருவர், யா ரசூலுல்லாஹ், நான் யாரிடம் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டார். உமது தாயிடம் என்றார்கள். அதற்கு பிறகு யாரிடம் என்று கேட்டார். பிறகும் உங்களுடைய தாயிடம் என்றார்கள். அதன் பிறகு யாரிடம் நான் அன்பாக நடந்து கொள்வது என்று மீண்டும் அந்த கேள்வி 3வது முறை கேட்கும்போது உமது தாயிடம் என பதிலளித்தார்கள். அதன் பிறகு யாரிடம் என 4வது முறையாக கேள்வி கேட்கும் பொழுது உனது தந்தையிடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய முக்கியத்துவத்தை கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மன்னரை பிரகாசமாகிட ஓதும் துவா. தனது மன்னரை பிரகாசமடை விரும்புவர் இந்த துவாவை ஓதவும். அல்லாஹும் அஜல் நூரன் ஃபி கபுரி, யா அல்லாஹ், எனது மன்னரையை ஒளிமயமாக்குவாயாக என்ப துவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சிற்றன்னைக்கு பணிவிடை செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்த ஒருவர், யா ரசூலுல்லாஹ், நான் மிகப்பெரிய பாவம் புரிந்து விட்டேன். பாவமிச்சிக்கு ஏதாவது வழி உண்டா என கேட்டார்கள். அவரிடம் உனது தாய் இருக்கிறாரா என்ற விசாசம் வினவ இல்லை என்றார்கள். அவர் உனது சிறிய அன்னை சின்னம்மா இருக்கிறாரா என் நபி அவர்கள் கேட்க ஆம் என்றார்கள். அப்படியானால் அவருக்கு கட்டுப்பட்டு பணிவிடை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. உலக ஆதாயத்திற்காக தீன் வழி நடப்பது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் மனிதர்களில் ஒரு உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு வணங்குகிறவனும் இருக்கின்றான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் அடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும் என சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகமே சிறப்பு என கருதுவது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மறுமையோ சிறந்ததும் நிலையானதுமாகவும் இருக்கிறது என சூரா அலாவில் அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. அல்லாஹ் எல்லோரிடமும் பேசுவான். உங்கள் ஒவ்வொருடும் அல்லாஹ் எவ்வித திரையுமின்றி அடுத்தவரின் துணையின்றி பேசுவான். உலகத்தில் தான் செய்த நற்செயல் வலபுறமும் தீய செயல் இடபுறமும் நரகம் அவருக்கு முன்னாலும் இருக்க காண்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். காய்ச்சலுக்கு மருத்துவம். காய்ச்சல் கண்டவர் 3 நாட்கள் குளிக்கும் போது இந்த துவாவை ஓதவும் இன்ஷா அல்லாஹ் அவர் சுகம் பெறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்ன மக்தஸல்து ரஜா ஷிஃபாஅக
وتصديق نبيك محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை நம்பியவனாகவும் உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியவனாகவும் உனது பெயரால் நான் குளிக்கிறேன் என்பதாகும். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. சுவையை, அதாவது இன்பத்தை போக்குகின்ற மரணத்தை அதிகமாக நினைத்திடுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்களுக்கு அறிவுரை பகர்கிறார்கள். வல்லல்லாஹ் எந்த நலவை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எந்த தீயதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.